அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த குரோதி வருடமானது முடிவுற்றுங்க, விஸ்வாவசு வருடமானது தொடங்கவிருக்கு. இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கு. அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு துலாம் ராசியில் பிறக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில், அதாவது பஞ்சம சனியானது தொடங்கி இருக்குங்க. ஆல்ரெடி மார்ச் 29 நடந்துருச்சு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்திற்கு பயிற்சியும், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சி அடையார். ஸோ இதுதான் இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்வு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள், வைராகியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், அதிக கோவப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்ல. ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்னாவே நெருப்பு கிரகம்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே தான் முன்ன நின்று தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்க மனசில் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இதற்கு முன்னுரிமையாக இருக்கணும், நம்ம தான் அதில் முன்னாடி இருக்கணும். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையும், நான் நினச்ச மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கலைங்க. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று. வாழ்க்கையை எந்த விதத்துலேயும் நான் நினச்ச மாதிரி என்னால் அமைச்சிக்கவே முடியல. எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று அமையவே இல்லை. அமைஞ்ச வாழ்க்கையே நான் ஆசைப்பட்ட மாதிரி ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் சில பிரச்சனைகள். நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வாழ போகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நான் நிறைய விஷயத்தில் யாரையெல்லாம் நம்புகிறேனோ அவங்களே என்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. வாழ்க்கையில் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரே நிமிஷத்தில் எல்லாமே தலைகீழாக புரட்டி போட்டுச்சுங்க. என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு சில விஷயங்கள் என்னால் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு பதட்டமும் பயமும் அப்படிங்கிறது. ஏன்னா திடீர்னு எல்லாமே மாறிடுச்சுங்க. அந்த விஷயத்தை நான் மாற்றவே முடியாதா? ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலை. ஸோ நானாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அதுவும் எனக்கு சரியான விதத்தில் தொழில் பண்ண முடியல. அடுத்தது எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலை. திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையில்லாத ஒரு விதத்தில் மன அமைதியையும் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு தொழிலையும் தொடங்க முடியாமல், ஒரு வேலையை ஆரம்பிக்க முடியாமல், எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்குதுங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறுங்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால புகுந்த வீட்டில் நான் பட்ட அவமானங்களும் கஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை மட்டுமே கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நல்ல பலனை கொடுக்கவே கொடுக்காதா அப்படின்னு யோசிச்சுருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சம சனி வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள், அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் எந்த மாதிரி ஆரம்பிச்சிங்களோ, எந்த மாதிரி நினச்சிங்களோ அதுவே கரெக்டான நேரத்தில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது புதிய முயற்சிகள் துவங்குவதற்கான சில சூழல் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுங்க. புதிய வேலைகளுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு வேலை விஷயமாக இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு சரியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஓகே நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன், வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போதுங்க.
புதிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா, அந்த வேலையெல்லாம் உங்களை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். அதே நேரத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வருங்க. சரி, நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கரெக்டான காலகட்டங்கள், கரெக்டான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையல. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், எனக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் வந்து நிறைய கரெக்டாக பிளான் பண்ண அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறதுக்கு, பிஸ்னஸ் உமனாக மாறுறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. பட் அதுக்குண்டான டைம் அப்படிங்கிறது இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இது அதற்குண்டான கரெக்டான காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது, அதாவது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. அதே நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கண்டிப்பாக, இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டான நேரத்தில் நடந்ததுன்னா, எல்லாமே எனக்கு அமைப்புகள் நல்லா இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது, அந்த 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா அந்த குழந்தை இல்லாததுனால தாங்க என் மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், நாத்தனார் ஒரு பக்கம், எல்லாருமே என்னை வந்து குத்தி அதாவது என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விடலை. இதனால் வந்து கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கு. தேவையில்லாத குடைச்சலுங்க. நாங்கள் அமைதியாக இருந்தால் கூட எங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த விஷயத்தை சொல்லி எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எடுக்காத முயற்சிகளில், போகாத கோயிலில் நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டோம். அது எந்த பலனும் அளிக்கலைன்னா, இந்த காலகட்டங்களில் இந்த பஞ்சம சனி உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த 5ல் ராகு உட்காந்துட்டு இருந்தனால புத்திர தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்க 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அது மூலமாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, ஜாமீன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. ஏன்னா சட்ட ரீதியான சில நடவடிக்கைகள் அப்படிங்கிறது, அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்காம பங்காளிகள் மூலமாகவோ, சொந்த பந்தங்கள் மூலமாகவோ, சகோதரர்கள் மூலமாகவோ சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் தீருங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு தீர்ப்புகள் சாதகமாக வரக்கூடிய நேர காலங்கள். அதாவது வீடு கட்டுற வேலைகள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக இந்த வருஷத்திலே நீங்கள் முடிச்சிருவீங்க. உங்களுடைய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், தகப்பன் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரதும், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதே நேரத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், இடம் மாற்றங்கள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட். ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல படும் பொழுது கண்டிப்பாக அந்த கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதும், தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது, ரொம்ப தேவையில்லாமல் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வரவுக்கு மீறின செலவுகள் ஆகிட்டு இருக்குது. நாங்கள் போட்ட பிளானை விட எக்ஸஸாக போயிட்டுருக்கு. இதனால் நாங்கள் சில பேர்கிட்ட வந்து கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு எங்களுக்குள்ளே ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குங்க. நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், ஆனால் தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுவார்த்தைகள், 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள்லாம் வர்றதுனால குடும்பத்தில் பயங்கர குழப்பங்கள் ஓடிட்டே இருக்குது. இதனால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்கள், ஒரு நகை வாங்கக்கூடிய யோகமோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால, குரு பகவான் வந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. 12ஆம் இடம் இந்த விரைய மோட்ச ஸ்தானத்தையும் குரு பார்வைப்படுறதுனால ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுங்க, அல்லது வெளியூர் வந்து அதாவது நண்பர்களோடையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோடையோ சேர்ந்து சில ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான சில யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்க போதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம், குழந்தைங்களுடைய ரிசல்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நல்ல மார்க்ஸ் எடுத்து அடுத்தது உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான முயற்சிகள், எந்த மாதிரி துறையை தேர்வு பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா ஆரோக்கியத்தில் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதே நேரத்தில் கரெக்டான விதத்தில் உடற்பயிற்சிகளாக செய்கிறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க.
தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் எடுத்துருங்க. எந்த வரும் முன் காப்போம் கரெக்டான ஸ்டேஜில் ஏதாவது ஒரு தொந்தரவு வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து முன்கூட்டியே எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.